இந்த மாதிரி சிகப்பு முயல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க திருப்பதி காட்ல தான் பார்க்க முடியும். திருப்பதிக்கு வந்து பாத யாத்திரையா போறோம்ல படிக்கட்டு வழியா, ஸ்ரீவாரிமேட்டு, அலிப்பிரி அதில் போ சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளுக்கு நடுவுல படிக்கட்டு இருக்கும். அது லெஃப்ட் சைடும், ரைட் சைடும் ஃபுல்லா மரம், காடா இருக்கும். போற வழில பார்த்தீங்கன்னா, நீங்க மானு, மயிலு இந்த மாரி முயல் அதெல்லாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து இந்த மாரிலாம் பழம் குடுத்துட்டு போவாங்க. நீங்க மானுக்கு, முயல் குடுக்குறதோட நிப்பாட்டிடுங்க. அங்க புலி, சிறுத்தை நடமாட்டம்லாம் இருக்கு. போனீங்கன்னா, நீங்க தான் அதுக்கு வந்து விருந்தாவீங்க. அதனால் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அந்த முயல் பார்த்தீங்களா, அவர் குடுக்குற அந்த பப்பாளி பழத்த இப்படி சாப்பிட்டுட்டு எப்படி சுத்திட்டுருக்கு பாருங்க. நானும் முயல்லாம் பார்த்துருக்கேன். வெள்ளை கலரில் முயல் இருக்கும். அது பார்த்துருக்கேன். நிறைய பேர் வச்சு வளர்ப்பாங்க. அப்படி இல்லை சென்னையில் சில ஹோட்டலில் வந்து முயல் பிரியாணின்னு போட்டு விற்பாங்க. முயல் கறி அது எப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு தெரில. அது பார்க்குறதுக்கே அழகாக அவ்வளோ பிஞ்சியாக இருக்கும். அதை போய் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சிகப்பு முயல்லாம் பார்க்கறதா இருந்தால் நீங்கள் திருப்பதிக்கு போனால் தாராளமாக பார்க்கலாம். அங்கே இருக்கிற மலையெல்லாம் வந்து நிறைய அங்கங்கே சுற்றிட்டுருக்கும். நான் 2-3 வாட்டி பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சிகப்பு முயல். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து பழம் கொடுத்து அது சாப்பிட்றத இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம்.